ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து நாளை காலைல தலை குளிக்க போகிறேன். அதனால் எப்போதுமே தலை குளிக்கிறதுக்கு நாள் வந்து நம்மளோட ரெகுலர் யூஸ் ஆயில் இருக்கு இல்லையா, ஹேர் க்ரோத் ஆயில், அது வந்து அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு மறுநாள் காலையில் வந்து குளியல் எண்ணெயை வந்து இதுக்கு மேலேயே, இது வந்து எனக்கு ரொம்ப ஹீட் பாடி, காலையில் எண்ணெய்லாம் இவ்வளோ இருக்காது, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. மறுநாள் காலையில் இருந்துச்சு அந்த குளியல் ஆயிலை நிறைய அப்ளை பண்ணிவிட்டு, அந்த ஆயில் வந்து மசாஜ் நம்ம கொடுக்க முடியாது, கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதாவது மசாஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஆயில் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது நாள் நைட்டே மசாஜ் கொடுத்துட்டு மறுநாள் காலைல அந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிப்பேன். இதே வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கேன் வெளியவே போகலை அப்படின்னா 3 டேஸ்லாம் வெளியவே போக மாட்டேன் அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து டெய்லியுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வெளியெல்லாம் போவேன் இல்லையா, எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணவே முடியாது. அதனால தான் எண்ணெய் வந்து நான் தேய்ச்சிட்டு வெளியே போக மாட்டேன். அதனால் குளிக்கிறதுக்கு நாள் நான் தேய்க்கிறேன். நம்மளோட எண்ணெய்க்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து கொடுக்கும்போது, நல்லது ஒரு ப்ராடக்ட்டே கொடுத்தாலுமே கொஞ்சம் பயம் இருக்கும், எப்படி ரெஸ்பான்ஸ் வரும், ரிசல்ட் எப்படி இருக்கும். நாங்கள் வந்து டோட்டல் ஃபேமிலி யூஸ் பண்ணி பார்த்தாலுமே கஸ்டமர் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வாங்கினவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹேர் ஆயில் வந்து இன்னும் 2 நாட்டுக்கு வந்து போயிருக்கு. ப்ளஸ் வந்து இன்னமும் மொத்தமாக அவங்க வாங்கி நம்மக்கிட்டேருந்து வாங்கி அங்கே கொடுக்குற மாதிரி பேசி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்திருக்கு. உண்மையிலே அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல ரிசல்ட் இருக்க போயிட்டு தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் என்னோடய மகாதேவருக்கு நன்றி. ரெஸ்பான்ஸுக்கும் சரி, அந்த ரிசல்ட் சொன்ன கஸ்டமர்ஸ்க்கும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு சொன்னது வந்து ஃபீட்பேக் சொன்னது வந்து காரைக்குடி பானு சிஸ்டர் தான். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் லைனாக எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆயில் வாங்கினதே அவங்க தான். நம்மளோட எண்ணெயோட பெனிஃபிட் சொல்லிடுறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். லேடிஸ், ஜென்ஸு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குளியல் எண்ணெய் வந்து காய்ச்சின எண்ணெய். ரெகுலர் யூஸ் ஆயில் வந்து ரா ஆயில். அதாவது 1 வீக்காக நம்ம அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து 1 வீக்காக ஊற வச்சா தான் அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். இது ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு குயிக்காக பார்க்கலாம். இதோட பெனிஃபிட் என்னென்னா, உடம்பு சூடே இருக்காது, ஹீட்டே இருக்காது. இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தனியாக நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடி கருகருன்னு நல்லா அடர்த்தியாக வரும். ஹேர் க்ரோத் இல்லாத இடத்துலையும் ஹேர் வளரும். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் ப்ராப்ளமே இருக்காது. ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே வந்து ப்ரௌன் ஆகி பிளாக் ஆகும். நீங்கள் எந்த ஹேர் டையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒயிட் ஹேர் பிரச்சனையே இருக்காது, இனி வரவும் வராது.